ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரிப்போசிஷன்ஸ். ப்ரிப்போசிஷன்ஸ்லேயும் அட், ஆன், இன் இந்த 3 வேர்டும் எதில் வரும்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அட் எதுலலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டைம், ஸ்பெசிஃபிக்காக இந்த டைம் 6 PM 7 PM அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு டைம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் அட். அப்புறம் எக்ஸாக்ட் லொக்கேஷன், கரெக்டாக ஒரு லொக்கேஷன், உங்கள் வீட்டில், யுவர் ஹோம், இல்லை வேறு ஏதாவது சமதர் பிளேஸ், நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிளேஸை வந்து ஆனால் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கணும் அவங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து அதில் அட் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மிட் நைட் ஆர் நூன், அட் மிட் நைட் அட் நூன் இந்த பிளேஸ்லேயும் நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். இது ஆன் அப்படின்னா ஒரு டே சண்டே மண்டே அந்த மாதிரி ஏதாவது ஒரு டே ஃபுல்லாக நம்ம சொல்கிறோம்னா அதில் ஆன் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரீட்ஸ், ரோட்ஸ், பர்டிகுலர் டே அப்படின்னா ஒரு பர்த்டே இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆனிவர்சரி டே, சம்மர் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேயை சொன்னாங்கன்னாலும் அதுக்கும் ஆன் தான் வரணும். ஒரு டேட்டு, நம்மளுக்கு இந்த டேட்டுன்னு 8th ஜூன் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட்டையும் கொடுத்துட்டாங்க. அப்போ டேட்டை கொடுத்துட்டாங்கன்னாலுமே அதுவும் ஒரு நாள் கூட சேர்ந்துடும். ஸோ அதுவும் ஆனில் தான் வரும். ஒரு டேயும் ப்ளஸ் அந்த டேலையே ஒரு டைமையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. டைம் ஆஃப் அ டே ஃபஸ்ட்டு ஒரு டே கூட அது கூட எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா மண்டே மார்னிங், சாட்டர்டே ஈவினிங் அந்த மாதிரி ஒரு டே கொடுத்து ப்ளஸ் அது கூட அதே டேயில் உள்ள ஒரு டைமும் சேர்ந்து வந்துருந்துச்சுன்னா அதுலேயும் ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பஸ், பிளேன், ட்ரெயின் இது எல்லாத்துலேயுமே நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். ஆன் எ பஸ், ஆன் அ பிளேன், ஆன் அ ட்ரெயின் இது எல்லாத்துலேயுமே நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இன் வந்து நிறைய இடத்துல நம்ம இன் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆன் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரே ஒரு டே ஃபுல்லாக சொல்கிறத நம்ம ஆன் சொன்னோமா, இன் வந்து மோர் தேன் 1 டேக்குள்ளே தான் குறிக்கிறாப்புல இருக்கும். சீசன்ஸ் ஒரு டே தாண்டியே குறிக்குது. அப்போது ஒரு ஜென்ரலாக ஒரு சீசன்ஸாக சொல்கிறாங்கன்னா இன். அதே மாதிரி தான் இயர்ஸ், மந்த்ஸ், டவுன், சிட்டி எல்லாமே கொஞ்சம் பெருசாக. டவுன்ஸ் இதெல்லாம் பார்த்தோன்னா ஸ்ட்ரீட், ரோட்லாம் குட்டி குட்டியாக அதிலெல்லாம் நம்ம ஆன் யூஸ் பண்ணோம். அதை விட சிறுசுன்னா அதை விட ஒரு பர்டிகுலராக ஒரு இடத்தோட அந்த ஸ்ட்ரீட் ரோட்லேயும் இந்த பிளேஸ் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அதில் அட்டு. அதை விட பெருசாக ஸ்ட்ரீட் ரோடெல்லாம் விட பெருசாக டவுன், சிட்டி, கண்ட்ரி இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இன். புரிஞ்சிச்சா? பெருசாக இருக்கிறதுல வந்து டவுன், சிட்டி, கண்ட்ரி இந்த மாதிரிலாம் இன்னு. அதில் குறிப்பிட்டாப்பில் இந்த ரோடு, இந்த ஸ்ட்ரீட்டுன்னு சொன்னோன்னா அதில் வந்து ஆன். அதுலேயும் நம்ம இந்த வீடு அப்படின்னு சொன்னோன்னா அட்டு. நெக்ஸ்ட்டு மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி சொல்லும் போதும் இன் தான். செஞ்சுரிஸ்னால் என்னது? இன் 18th செஞ்சுரி, 19th செஞ்சுரி இந்த மாதிரி நம்ம செஞ்சுரி சொல்லுவோம்ல அதுலேயும் இன் தான். லாங் பீரியடுங்கும்போது சம் டீகேட், மிடில் ஏஜ், ஓல்டு ஏஜ் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இன் அண்ட் ஓல்ட் ஏஜ் பீரியட் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அதிலலாம் இன் தான் வரும். இன் த பாஸ்ட், இன் ஃபியூச்சர், இன் கார், இன் டாக்ஸி. இது பஸ்ஸு, பிளேன், ட்ரெயினுக்கு ஆன் வரும். இது கார், டாக்ஸி அப்படின்னா இன் வரும். புரிஞ்சிச்சா? இதில் நம்ம சம் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். ஐ வில் see you dash at 7 PM. இப்போ 7ன்னு கொடுத்துட்டாங்க. 7 அப்படின்னாலே ஸ்பெசிஃபிக் டைம் சொல்லிட்டாங்கன்னு அர்த்தமா? நம்மளுக்கு 7 மணின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் கொடுத்துட்டாங்க. அப்போ இது ஸ்பெசிஃபிக் டைம் குறிப்பிட்டாப்புல இந்த டைம் அப்படின்னு கொடுத்துட்டாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அட். நெக்ஸ்ட், மை பர்த்டே இஸ் டேஸ் மே 9th. மே மந்தில் 9th டேட்னு கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ மந்த்துன்னு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம இங்கே மந்த் இங்கே தானே வருதுன்னு சொல்லி இன் போட்டுறக்கூடாது. அதில் மந்த் கொடுக்கல. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 9th மே அப்படின்னா மே மந்தில் ஒரு டே 9th ஒரு டேயில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே ஒரு டேயை மட்டும் குறித்தா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஆன். ஒரே ஒரு டேயை மட்டும்தானே இதில் நம்மளுக்கு சொல்கிறாங்க. நம்மளுக்கு மொத்தமாக இப்போ ஆன் மே மந்த்தை மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆன் போட மாட்டோம், இன் போடுவோம். இன் மே, இன் ஜான்வரி, இன் பிப்ரவரின்னு போடுவோம். இதில் அப்படி கொடுக்கல. ஆன் மே 9th. அப்போ நம்மளுக்கு மெயின் வந்து இந்த டேட்டு தான். அப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் போட்டிருக்கோம். ஹி கிஃப்டட் அ வாட்ச் டேஸ் திஸ் ஆனிவர்சரி. அப்போ ஆனிவர்சரிங்கிறது ஒரு டேட்டில் தானே வரும், ஒரு பர்டிகுலர் டேட்டில் தான் வரும். அப்போ ஒரு பர்டிகுலர் டேட் ஒரே ஒரு டேயை குறிக்காங்கன்னா நம்ம என்ன போடுவோம்? ஆன் போடுவோம். நெக்ஸ்ட், ஐ டோல்டு ஹர் டேஸ் சாட்டர்டே ஆஃப்டர்நூன். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கு? சாட்டர்டேங்கிறது ஒரு டே, அந்த இதுலையே ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே இங்கே கொடுத்துருந்தேன் 1 டே ப்ளஸ் அதோட டைம் ஆஃப் அ டே கொடுத்தா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஆன் சொல்லியிருக்கோம். ஸோ ஐ டோல்டு ஹர்
ஆன் சாட்டர்டே ஆஃப்டர்நூன். ஓகேவா? ஆஃப்டர்நூன்னு கொடுத்துருக்குதுங்கிறனால இன் போட்டுறக்கூடாது. ஏன்னா ஆஃப்டர்நூன்கிறத நம்ம இன்னில் சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சண்டே ஆஃப்டர்நூன், சாட்டர்டே ஆஃப்டர்நூன்னு கொடுத்துருக்காங்க. சாட்டர்டே ஆஃப்டர்நூன்கும்போது இது ஒரு டேயும் சொல்லியிருக்காங்க. அந்த டேயில் தான் ஒரு குறிப்பிட்ட டைம். ஸோ ஆன் தான் வரணும். இட் இஸ் டூ ஹாட் டேஸ் சம்மர். சம்மருங்கிறது ஒரு சீசனா? சீசன்ஸ்னாலே நம்ம எதுலன்னு பார்த்துருக்கோம்? சீசன்ஸ்னாலே என்ன பார்த்துருக்கோம்? இன். சீசன்ஸ்னாலே இன். அப்போ இட்ஸ் டூ ஹாட் இன் சம்மர். நெக்ஸ்ட் பாஸ்ட் டேஸ் த பாஸ்ட். பாஸ்ட்னு வந்துட்டுனாலே எதில் போடணும்னு சொல்லியிருக்கோம்? இன். ஸோ இன் த பாஸ்ட். இன் த பாஸ்ட் ஐ யூஸ்ட் டு லிவ் இன் திஸ் ஹவுஸ். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் திஸ் பிளேஸ் லுக்ஸ் பியூட்டிஃபுல் டேஸ் சன்செட். திஸ் பிளேஸ் லுக்ஸ் பியூட்டிஃபுல். சன்செட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைமா? ஒரு குறிப்பிட்ட டைம், எக்ஸாக்ட் டைம் சொல்லிட்டாங்க. ஸோ அட். திஸ் பிளேஸ் லுக்ஸ் பியூட்டிஃபுல் அட் சன்செட். த பிக்னிக் இஸ் பிளான்ட் டேஸ் சண்டே. சண்டேங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஸ்பெசிஃபிக் டேயாக சொல்லியிருக்காங்க. டைம் கிடையாது, ஒரு டே சொல்லியிருக்காங்க. ஒரு டேனாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆன். நெக்ஸ்ட் வி வில் மீட் யூ டேஸ் யுவர் ஹோம். இதில் வந்து ஒரு எக்ஸாக்ட் லொக்கேஷன் கொடுத்துட்டாங்களா? எக்ஸாக்ட் லொக்கேஷனா? உங்கள் வீட்டில் நாங்கள் பார்க்க போகிறோம். வி வில் மீட் யூ ஒன்று உங்கள் வீட்டில் பார்த்துக்கிடுறோம். ஸோ அட். எக்ஸாக்ட் லொக்கேஷன் கொடுத்துட்டாங்கனாலே அட். வி ஆர் ஸ்டாண்டிங் டேஸ் நேதாஜி ரோடு. இப்போ இதில் வந்து ரோடுன்னு வந்துருச்சுன்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? ரோடு, ஸ்ட்ரீட் இதெல்லாம் வந்துருந்துச்சுன்னா ஆன். வி ஆர் ஸ்டாண்டிங் ஆன் த நேதாஜி ரோடா. தே லிவ் டேஸ் கனடா. கனடாங்கிறது ஒரு கண்ட்ரி நேமா? கண்ட்ரி நேம், சிட்டி, டவுன்ஸ் இந்த மாதிரி பெரியக்குள்ள நேம் கொடுத்துருந்தா நம்ம அதில் என்ன போடணும்? இன். வி வேர் வெயிட்டிங் டேஸ் த பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப்புங்கிறது ஒரு எக்ஸாக்ட் லொக்கேஷனா? பஸ் ஸ்டாப்பில் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஸோ அட் தி பஸ் ஸ்டாப். ஹல்வா வாஸ் ஃபேமஸ் டேஸ் திருநெல்வேலி. திருநெல்வேலிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் சிட்டி. ஒரு சிட்டியை சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய சிட்டியான்னு நம்ம சொல்லும் போது நம்ம என்ன பண்ணணும்? அதில் இன் போடணும். இன். ஏன்னா சிட்டி, கண்ட்ரி, டவுன் இது எல்லாமே வர்ற இடத்துல நம்ம என்ன போடுவோம்? இன் தான் போடுவோம். ஸோ இன் திருநெல்வேலி, இன் மதுரை. வி ஆர் செலிப்ரேட்டிங் டேஸ் ஜூன் 27, 2004. இப்போ இதில் மந்த் இருக்குது, டேட் இருக்குது, இயர் இருக்குது. இயர்னு வந்துருந்துச்சுன்னா நம்ம இன் சொல்லியிருக்கோம். டேட்டுன்னு பர்டிகுலராக கொடுக்கும்போது நம்ம அட்டு சொல்லியிருக்கோம். மந்த்துன்னு சொல்லும்போது நம்ம ஆன் சொல்லியிருக்கோம். இதில் இப்போ 3மே வந்திருக்கு. ஆனால் 3மே சேர்ந்து எதை குறிக்குது? ஜூன் 27, 2004ங்கிறது ஒரே ஒரு பர்டிகுலர் டே, ஒன் டேயை தான் குறிக்காங்க. அப்படிதானா? ஒன் டேங்கிறத தான் அது உணர்த்துது. அப்போது நம்மளுக்கு வி ஆர் செலிப்ரேட்டிங் ஆன். ஒரு டேங்கிறத நம்மளுக்கு சொல்கிறாங்கன்னா அதில் நம்ம ஆன் போடணும். மந்த் இருக்குது, இயர் இருக்குதுங்கிறது கிடையாது. 27ங்கிற டேட் இருக்குது. இதில் வந்து இந்த இயரில், இந்த மந்தில், இந்த டேட் அதுதான் மெயின். ஸோ ஆன் வரணும். ஓகேவா? ஒரு டே நம்மளுக்கு சொல்லிட்டோம். ஒரு டேட்டாவே கொடுத்துட்டாங்கன்னா அதில் ஆன் நம்ம சொல்லியிருக்கோம்ல. கால் மீ வென் யூ ஆர் டேஸ் த பஸ். பஸ்ஸுன்னு வந்தாலே நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம்? பஸ்ஸுன்னு வந்தாலே ஆன் போடணும். ஆன் த பஸ், ஆன் அ பிளேன், ஆன் அ ட்ரெயின் சொன்னோமா? ஸோ ஆன் வரணும். ஓகேவா? தேங்க்யூ.